இன்ஃபெக்ஷன் இன் ப்ரெக்னன்சி பார்க்க போகிறோம். ப்ரெக்னன்சியில் என்னென்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், நிமோனியா இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதுபோக கன்ஜென்டல் இன்ஃபெக்ஷன் அது வரலாம், அதுபோக செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெச்ஐவி, சிஃபிலிஸ் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக வரலாம். ப்ரெக்னன்சியில் ஏன் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு கேட்டால், இம்யூன் சிஸ்டம் டவுன் ஆகிறனால இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடி ஃபைட் பண்ண முடியாதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது குழந்தைய பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். பிறக்க போகிற குழந்தைகளுக்கு குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெக்டட் டேட்டோட சீக்கிரமே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக அபார்ஷன் வரலாம். அதுபோக குழந்தைக்கு மூச்சுத்திணறல் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ப்ரெக்னன்சியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தி ஹைஜீன் மூலமாகவும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்ரூம் போனால் ப்ராப்பராக ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுனால, ரோட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுனால, குக் பண்ண ஃபுட்டை எடுக்கிறனாலையும், அப்புறம் வேக்சினேஷன் தடுப்பூசி கரெக்டாக போடுறதுனால நம்ம தடுக்கலாம்.